எலான் மஸ்க் உலகம் முழுவதும் பிரபலமான அமெரிக்க தொழிலதிபர். உலகின் பெரும் பணக்காரர்களில் முக்கியமானவர். கடந்த அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் டிரம்ப் அவர்களின் வெற்றிக்கு இவருடைய ஆதரவு பெரிதளவில் உதவி புரிந்ததாக கூறப்படுகிறது. எலான் மஸ்க் சமீபத்தில் முதலீட்டாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் அவருடைய ரசிகர்கள் நிறைந்த அரங்கில் பேருரை ஆற்றினார். தன்னுடைய நிறுவனங்களில் ஒன்றான டெஸ்லா நிறுவனத்தில் நடைபெறும் பல்வேறு தொழில்நுட்ப முன்னேற்றங்களைப் பற்றி விரிவாக பேசினார். எலான் மஸ்க் தன் உரையை முடித்துக்கொண்டு பார்வையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாரானார். அவரிடம் கேள்வி கேட்க பார்வையாளர்கள் பலர் கைகளை உயர்த்தினர். கடைசி வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு கருப்பின பெண்ணும் கை உயர்த்தியவர்களில் ஒருவர். எலான் மஸ்க் கருப்பின பெண்ணை நோக்கி கேள்வி கேட்குமாறு கை அசைத்தார். எழுந்து நின்ற கருப்பின பெண் இவ்வாறு பேசினார். என் பெயர் மியா. வயது 21. நடுத்தர குடும்பம். ஒரு சிறிய நகர்ப்பகுதியிலிருந்து வருகிறேன். ஸ்கிராப் உதிரி பாகங்களை பயன்படுத்தி கார் கேரேஜில் ஒரு ரோபோட்டை தயார் செய்திருக்கிறேன். எனக்கு கல்லூரி படிப்போ பட்டமோ இல்லை. முறையான பயிற்சி கூட கிடையாது. எனக்கு உங்கள் நிறுவனத்தில் வேலை அளிப்பீர்களா என்று கடைசியாக கேட்டாள். அரங்கில் இருந்த அனைவரும் அந்த பெண்ணை ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தனர். சற்றே யோசித்த எலான் மஸ்க் அந்த பெண்ணை பார்த்து, உன்னுடைய ரோபோட் சமுதாய நலனுக்கு பயன்படும் வகையில் இருக்குமாயின் நிச்சயமாக வேலை கொடுக்கிறேன் என்று கூறினார். ஒரு மாதத்தில் ரோபோட்டை சரியாக தயாரித்து டெமோ அளிக்குமாறு கூறினார். ரோபோட் சோதனையில் வெற்றி பெற்றால் நிச்சயம் வேலை கொடுப்பதாக மீண்டும் உறுதி அளித்தார். மிக உற்சாகத்துடன் வீடு திரும்பிய கருப்பின பெண், எந்த சமுதாய பயன்பாட்டிற்கு ரோபோட் தயார் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று தீவிரமாக சிந்தித்தாள். சமுதாய தெரு குப்பைகளை தரம் பிரிக்கும் வகையில் ரோபோட்டை உருவாக்கினால் பயனுள்ளதாகவும் அனைவரையும் கவர்வதாகவும் இருக்கும் என்று முடிவு செய்து அதற்கான பணியில் இறங்கினாள். ஸ்கிராப் கடைகளில் ரோபோட் தயாரிப்பிற்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்கி குறிப்பிட்ட தேதிக்குள் ரோபோட்டை தயாரிக்க தீவிரமாக பணியை தொடர்ந்தாள். இடையிடையே பல இடர்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகளை சந்திக்க வேண்டியிருந்தது. இதற்கிடையில் எலான் மஸ்க் மற்றும் அவரது ரோபோட் தயாரிப்பு சம்பந்தமான செய்தி அப்பகுதியில் உள்ள அனைவருக்கும் தெரிய வருகிறது. அப்பகுதியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற பொறியாளர் ஒருவர் கருப்பின பெண்ணின் ரோபோட் முயற்சிக்கு உதவ முன்வருகிறார். அந்த பெண்ணின் இரவு பகல் உழைப்பாலும் ஓய்வு பெற்ற பொறியாளரின் ஒத்துழைப்பாலும் ரோபோட் இறுதியில் தயாரானது. அப்பகுதியில் உள்ள குப்பைகளை தரம் பிரிக்கும் சோதனையிலும் ரோபோட் வெற்றி பெறுகிறது. முன்பே நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் எலான் மஸ்க் முன்பு டெமோ செய்ய கருப்பின பெண் தயாராகிறாள். எலான் மஸ்க் மற்றும் நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிரம்பிய அரங்கில் ரோபோட் சோதனையை அந்த பெண் தொடங்குகிறாள். மேஜையில் குவிக்கப்பட்டிருந்த குப்பைகளை ரோபோட் சரியான முறையில் தரம் பிரிக்க தொடங்க கரவொலி அரங்கை நிறைத்தது. ஆனால் சற்று நேரத்தில் ரோபோட் நின்றுவிட அந்த பெண் பெரும் ஏமாற்றத்தால் நிலைகுலைந்தாள். மேடைக்கு வந்த எலான் மஸ்க் என்ன ஆயிற்று என்று அந்த பெண்ணிடம் கேட்டார். அதிக சுமையால் மோட்டார் பழுதடைந்து விட்டதாக கூறினாள். மோட்டாரை மாற்றி சோதனையை தொடருமாறு எலான் மஸ்க் அந்த பெண்ணிடம் கூறினார். மிக்க மகிழ்ச்சியடைந்த அந்த பெண் ரோபோட் மோட்டாரை உடனடியாக மாற்றி சோதனையை தொடர்ந்தாள். ரோபோட் மேஜையில் குவிக்கப்பட்டிருந்த குப்பை குவியலை சரியாக தரம் பிரிக்க அனைவரும் எழுந்து நின்று கரவொலியுடன் ஆரவாரித்தனர். மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்ற கருப்பின பெண் அனைவரையும் நோக்கி வணங்கினாள். எலான் மஸ்க் தான் வாக்களித்தபடி அந்த பெண்ணுக்கு உரிய வேலையை கொடுத்து ஊக்குவித்தார்.